திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே பட்டப்பகலில் வயதான பெண்ணின் கழுத்தை அறுத்து 5 சவரன் தாலிச்சங்கிலியுடன் எஸ்கேப் ஆனவர் போலீசாரிடம் சிக்கியுள்ளார். மோப்பநாய் டாபி குற்றவாளியை லாவகமாக சிக்க வைத்தது எப்படி? திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே கனகவல்லிபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் குமார். தமிழ்நாடு மின் வாரியத்தில் வேலை செய்து ஓய்வு பெற்ற இவரது மனைவி 55 வயதான சரஸ்வதி. இந்த தம்பதிக்கு பிறந்த 2 பெண்களுக்கும் திருமணமாகி தனித்தனியே வசித்து வருகின்றனர். இதனால் வயதான தம்பதி இருவரும் தனியாக வீட்டில் வசித்து வந்துள்ளனர். இந்நிலையில் குமார் காலையில் ஒரு வேலையாக வீட்டிலிருந்து வெளியே சென்றுள்ளார். வேலை முடிந்து வீட்டிற்கு வந்து பார்த்தபோது மனைவி இரத்த வெள்ளத்தில் விழுந்து கிடப்பதைக் கண்டு பதறி போனார். மனைவியை தூக்கி பார்த்தபோது அவர் பேச்சு மூச்சின்றி உயிரிழந்து கிடந்தது தெரிந்ததும் கதறி அழுதார். சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். கொலை செய்யப்பட்ட சரஸ்வதியின் உடலில் கழுத்து மற்றும் மார்பகம், முதுகு ஆகிய இடங்களில் சரமாரியாக கத்திக்குத்து காயங்கள் இருந்துள்ளன. தகவல் அறிந்து வந்த பொன்னேரி போலீசார் பட்டப்பகலில் நடந்த கொலை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். சம்பவ இடத்தில் போலீசார் நடத்திய ஆய்வில் உயிரிழந்த சரஸ்வதியின் கழுத்தில் இருந்த 5 சவரன் தாலி செயின் காணாமல் போயிருந்தது தெரிய வந்தது. எனவே நகைக்காக இந்த கொலை சம்பவம் அரங்கேற்றப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகமடைந்தனர். மோப்பநாய் டாபி வரவழைக்கப்பட்டு போலீசார் சம்பவ இடத்தில் ஆய்வில் ஈடுபட்டனர். துடிதுடிப்பான நாயான டாபி தனது மோப்ப சக்தியை பயன்படுத்தி சுறுசுறுப்புடன் களத்தில் இறங்கியது. போலீசாரை இழுத்துக்கொண்டு டாபி அருகில் உள்ள தெருவுக்கு ஓடி உள்ளது. அங்கு குமார் சரஸ்வதி தம்பதியின் உறவினரான அசோக் என்பவரை கவ்வி பிடித்து விடாமல் குறைத்துள்ளது. உடனே போலீசார் அசோக்கை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் கொலைக்கான திடுக்கிடும் காரணம் தெரிய வந்தது. தம்பதியின் உறவினரான அசோக் கஞ்சா போதைக்கு அடிமையானவர் என தெரிய வந்துள்ளது. இவர் அடிக்கடி சரஸ்வதி வீட்டிற்கு சென்று கஞ்சா போதைக்காக பணம் கேட்டு தொந்தரவு கொடுத்து வந்துள்ளார். அவரும் உறவினர் பையன்தானே என நினைத்து அவ்வப்போது பணம் கொடுத்து உதவி வந்துள்ளார். சம்பவத்தன்று கஞ்சா போதைக்காக பணம் கேட்டு சரஸ்வதியிடம் தகராறு செய்துள்ளார் அசோக். அதனை தெரிந்து கொண்ட சரஸ்வதி பணம் தர முடியாது என மறுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அசோக் வீட்டில் காய்கறி நறுக்க வைத்திருந்த கத்தியை எடுத்து சரஸ்வதி அம்மாளை குத்தி கொலை செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து குற்றவாளி அசோக்கை கைது செய்த போலீசார் அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். கஞ்சா போதைக்கு பணம் தர மறுத்த பெண்ணை உறவினரே குத்தி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.